கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மையான மாலை பொழுதிலே இந்த 2026ஆம் ஆண்டின் 4வது மாதத்தின் இறுதி வேளையிலே நாம் காணப்படுகிறோம். கடந்த 4 மாதங்கள் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வழி நடத்தின சகல கிருபைகளுக்காகவும் பலனுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இப்பொழுதும் நாம் வேதத்திலே இருந்து மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு சுவிசேஷமாக எல்லா காரியத்தின் முடிவாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை இன்றைய தினம் தியானிக்க தேவன் நமக்கும் கிருபை பாராட்டுவாராக. திவ்ய வாசகனாகிய அப்போஸ்தலன் யோவானுக்கு வெளிப்படுத்தினதான விசேஷத்தின் கடைசி பகுதியாக நாம் இதை பார்க்க முடிகிறது. 19வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அதாவது நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக அவருக்கு துதி செலுத்த வேண்டும் என்று வேதத்திலே நாம் ஆபிரகாம் முதல் கொண்டு நோவா முதல் கொண்டு பார்க்கிறோம். இந்த 66 புத்தகங்களில் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது பக்தன் துதிக்க சொல்கிறார். இப்படியாய் ஒவ்வொரு பக்தர்களும், பழைய ஏற்பாட்டு பக்தர்களும், ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் உள்ளதான பரிசுத்தவான்களுமாக தேவனை துதிக்க சொல்லுகிறார்கள். இரவும் பகலும் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பரலோகத்திலே கேராபின்களும் சேராபின்களும் சகல தூதர்களும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறதை 24 மூப்பர்களும் 2 ஒலிவ மரங்களும் துதித்துக் கொண்டிருப்பதை நாம் வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அறிய முடிகிறது. ஆனால் இங்கே எதற்காக ஒரு சிறப்பான ஒரு துதி தேவனுக்கு செலுத்தப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்ததாகவும் அதிலே அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணின 2 சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இங்கே 6வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கும் பொழுது, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போல பெருவுள்ள இரைச்சல் சத்தம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு கேட்கப்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், அவர் ஆளுகிற தேவனாக, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றும் தாவீதின் குமாரனுக்கு ஆளுகையை கொடுப்பார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் நிறைவேறுதலாகவே இந்த 6வது வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் ஆளுகிறவராய் இருக்க போகிறார் என்பதனாலே ஜனங்கள் யாவரும் பரிசுத்தவான்களாய் கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதித்து ஆரவாரம் செய்கிறார். அது முதல் பகுதி. அதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது துதி பலி ஏறெடுக்கப்படுகிறது. அது எதற்காக என்று பார்க்கும் பொழுது, முதலாவது சம்பவம் அவருடைய கல்யாணம் வந்ததாக பார்க்கிறோம். 2வது சம்பவம் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இந்த 2 வசனங்களும் 6, 7 வசனங்களும் நிறைவேறுதல் நாம் பார்க்கும் பொழுது அது ஒன்றாகவே சம்பவிப்பதாகவே நாம் பார்க்க முடிகிறது. எடுத்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் நிருபவம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் மகா பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இங்கே 17வது வசனத்தையும் வாசிக்கலாம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கும் பிரதான தூதன் அவர்களோடு கூட பணிவிடை தூதர்களுமாக
ஆரவாரத்தோடு தேவ எக்காலத்தோடு இறங்கி வருவதாக பார்க்கிறோம். இதைத்தான் 19 வெளிப்படுத்தல் 19 6 7 வசனங்கள் நமக்கு போதிக்கின்றன. பிரியமானவர்களே, திரளான ஜனங்கள் ஆரவாரம் சத்தம் போல ஒரு சத்தம் உண்டாகிறது. காரணம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றும் அதனைத் தொடர்ந்து அவர் மனைவியை சேர்த்துக் கொள்ள தன்னுடைய கல்யாணத்தின் மூலமாய் வருகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவம் தான் இங்கே 17 பார்க்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். இதை முதலாவது வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் அந்த கல்யாண விருந்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் இரத்த சாட்சியாய் மரித்த 5 விதமான உயிர்த்தெழுதலில் உள்ளவர்கள் உயிர்த்தெழ வேண்டும். அவர்களும் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் பங்கு கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதுதான் பின்பு உயிரோடு இருக்கிறதான கடைசி கால சபை. அவர்களும் கர்த்தருக்கு எதிர் கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட மனைவியாக ஒன்றாக்கப்பட்டு அங்கே அவருடைய ஆளுகையை நிறைவேற்றுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இதிலே மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். இது முக்கியமான ஒரு காரியம். வேதத்திலே நாம் ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது ரெபேக்காளை ஆயத்தப்படுத்தி லாபான் அனுப்பினான் என்று பார்க்கிறோம். அதற்கு தன்னுடைய ஊழியக்காரனாய எலியேசரை கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதை போல எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேர ராஜாவுக்கு சகலவிதமான சுகந்த வர்க்கங்களினாலும் அவள் சுத்திகரிக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தி அங்கே ராஜாவினிடத்தில் கொண்டு வரப்பட்டாள் என்று பார்க்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இவ்வாறு பார்க்கிறோம். சங்கீதத்தின் புத்தகத்திலே படிக்கிறோம். ராஜகுமாரத்தி உள்ளான பூர்ண அலங்குள்ளவள், அவர் ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டால் அவருடைய வஸ்திரம் சித்திர தையலாடையாய் இருந்தது என்று வாசிக்கின்றோம். இது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் ஆயத்தமாகிற சபையை குறித்ததான தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. அந்த வசனமும் இங்கேதான் நிறைவேறுகிறது பிரியமானவர்களே. ஆக மனைவி தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய முக்கியமான காரியம். இங்கே அதற்காகவே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறார். அதை குறித்து நாம் விரிவாக பார்ப்போம். இங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:12. சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இங்கே எதற்காக சந்தோஷப்பட்டு கலிகூற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? உபத்திரவப்படுகிறவர்களுக்காக, அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் உபத்திரவப்படுகிறவர்கள், அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் குடும்பத்தினாலே நெருக்கப்பட்டு கைவிடப்பட்டவர்கள், சமூகத்தினாலே ஒடுக்கப்பட்டவர்கள், அதே போல பலவான்களால் ஒடுக்கப்பட்டவர்கள், உபத்திரவப்பட்டு மரணத்துக்குள்ளானவர்களுக்கு தேவன் கொடுக்கிற உபதேசம் என்ன? சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். காரணம், இங்கே நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நீதி நிமித்தம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, துன்பப்படுகிற பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது நிறைவாக சொல்லிவிட்டார். ஆக இங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இருக்கிற மணவாட்டியானவள், அவள் மரித்தாலும் பிழைத்தாலும் உயிரோடு இருந்தாலும் அவள் உபத்திரவப்பட வேண்டியது, நீதி நிமித்தமாய் துன்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். காரணம், உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று
உபத்திரவத்தை குறித்து மணவாளன் இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். அதன் நிமித்தமாகவே மணவாளனும் கூட ஆளுகை செய்யவும் அவருடைய மனைவியை சேர்த்துக் கொள்ளவும் உபத்திரவத்தின் வழியாவே தன்னை பரிசுத்தவானாக மைமையை அடைய தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று நான் பார்க்கிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. இந்த வசனம் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. எதற்காக சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மரித்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்றால் சபையாய மனைவியை அவர் ஆயத்தப்படுத்துவதற்காக, அதை தனக்கு ஏற்ற பிரகாரமான ஒரு மனைவியாய் மாற்ற மணவாட்டியாய் ஆயத்தப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் எபிரேய புத்தகத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலும் வாசிக்கிறோம். எடுத்து வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 30 32 வரை வாசிப்போம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் போதும். இங்கே ரகசியம் பெரியது. இந்த ரகசியமாகிய ரகசிய வருகை குறித்து இங்கே அறிவிக்கிறார் அப்போஸ்தலன் பவுலடியார். கிறிஸ்துவை குறித்தும் மனைவியாக ஆயத்தமாகிற மணவாட்டி சபை குறித்துமே இங்கே அறிவிக்கிறார். இருவரும் ஒரே மாம்சமாக, எலும்புக்கு எலும்பும் மாம்ச சரீரத்துக்கு அவயங்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. சபை என்றாலே இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்க்கை, இயேசுவின் சிந்தனை, இயேசுவின் நடவடிக்கைகள், இயேசுவின் கிரியைகள் செயல்பட வேண்டும். அதுதான் சபையாய் இருக்க முடியும். அதுதான் மணவாட்டியாய் மாற முடியும். அதுதான் முடிவிலே மனைவியாய் மாற்றப்பட முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசுவின் அவயங்களாய் இருக்கிற சரீரம் முழுதும் இசைவினைப்பான மாளிகையாய் எழும்புகிறது என்று பார்க்கிறோமே. நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள் என்று 5 விதமான ஊழியத்தில் உள்ளவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். தலையாய கிறிஸ்து சொல்லுகிற கட்டளைகளுக்கு, மூளையிலிருந்து கொடுக்கிற கட்டளைகளுக்கு நாம் செயல்படுகிறோமா அல்லது கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இரவு வேளையிலே உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டால், தலையாய கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை கை செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? கால் செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? கண் செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். முற்றிலுமாக அந்த மனிதன் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு அப்படிதான் ஆயிரக்கணக்கான சபைகள் நாளுக்கு நாள் புற்றீசல் போல சகல கிராமங்களிலும், நாடுகளிலும், கண்டங்களிலும் எழுப்பப்படுகிறது. அவைகள் தலையாய கிறிஸ்து சொல்லுகிற வசனங்களுக்கு, அவருடைய கட்டளைகள் எழுதி கொடுக்கப்பட்ட 4 சுவிசேஷங்களுக்கும் நிருபங்களுக்கும் தங்களை ஒப்புக் கொடுக்காமல் மூளை சொல்வதை கேட்காத ஒரு பைத்தியக்காரனை போல இன்று சபைகள் சுற்றி திரிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக அவர்கள் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. அவர்கள்
இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்க முடியாது. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஏன் நாம் சபையில 7 விதமான உபதேசத்தையும் 5 விதமான ஊழியங்களையும் 9 விதமான வரங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம்? இவைகள் எல்லாம் ஆதி திருச்சபையிலே கைக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள். சகல ஆதி அப்போஸ்தலர்கள் அதை சபையிலே கைக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். காலம் ஆக ஆக இந்த 7 சபையின் காலங்களில் அவைகள் மழுங்கடிக்கப்பட்டு மங்கி மறைந்து நாம் இன்றைய தினம் தியானிக்கிற பிரகாரமாக ஒரு மதியற்ற மூடனை போல அல்லது மதியினம் உள்ளவனை போல செயல்படுகிற சபைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இவர்கள் எப்படி ஒரு மனைவியாய் மாற்றப்பட அவர் தெரிந்து கொள்வார்? மணவாட்டி என்றாலே ஆயத்தப்படுகிற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். இங்கே அதை குறித்து நாம் பார்ப்போம். என்றால் வேதாந்தின் நாட்களில் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் எபிரேய பழக்க வழக்கங்களின்படி ஒரு பெண்ணானவள் ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றால் சில மாதங்கள் அல்லது சில வருடங்களுக்கு முன்பாக நிச்சயதார்த்தம் நடந்து பின்பு அவர்கள் ஒருவருக்கொருவர் கற்புள்ளவர்களாக நடத்தையை பார்ப்பதற்காகவே இந்த இடைவேளை கொடுக்கப்படுகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த இடைவேளை? அந்த 1 வருட காலமோ அல்லது 6 மாதமோ அல்லது 2 வருட காலமோ இவருடைய வாழ்க்கையிலே கற்பு குறையாதவர்களாக இந்த பெண்மகளும் ஆண்மகனும் காணப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு வழக்கம் உள்ளது. நிச்சயதார்த்தம் நடந்து 1 வருடங்களோ 6 மாதமோ பிரதான ஆசாரியன் சொல்லுகிற ஆலோசனைக்கேற்ப அவர்கள் பின்பு திருமணம் செய்து கொள்கிறார்கள். ரெண்டும் வெவ்வேறு சம்பவங்களாய் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை உதாரணமாக பார்க்க வேண்டும் என்றால் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மரியாள் யோசேப்பினுடைய காரியத்தை, திருமண காரியத்தை பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இங்கே மரியாளும் யோசேப்பும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் திருமணத்துக்கு என்று. அதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். இதை பார்த்துதான் யோசேப்பு பயந்து விடுகிறார். இப்படி ஒரு காரியம் இஸ்ரவேலிலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் இவள் வேசி என்று சொல்லி அவளை கல்லெறிந்து கொண்டு விடுவார்களே என்பதற்காக மறைவாக இவளை தள்ளிவிடலாம் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார் என்று நாம் சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். அங்க உள்ள சம்பவமே அவருடைய கற்பு எவ்வாறு கை கொள்ளப்படுகிறது என்பதற்காகவே இடைவேளை கொடுக்கப்படுகிறது. ஏன் இந்த 2000 காலம் இடைவேளை? சபை மீண்டுமாய் அவருடைய மனைவியாய் சேர்க்கப்படுவதற்கு. ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், இயேசு கிறிஸ்து வருகிறேன் என்று திரும்பி போனார் சீசர்களுக்கு சொல்லிவிட்டு 2000 ஆண்டு காலங்கள் முடிந்து இன்னும் 25 ஆண்டுகள் முடிந்து விட்டதே என்று ஒருவேளை சிந்திக்கலாம் பிரியமானவர்களே. காரணம் என்ன? இந்த 7 சபையின் காலங்களில் வந்த எந்த சபையுமே அவருக்கு தகுதியான சபையாய் இருக்கவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்பற்றாதவர்களாய், கை கொள்ளாதவர்களாய், தலை சொல்வதை இந்த உடம்பில் உள்ள அவயங்கள் கேட்காதவர்களாய் இருந்தபடியினால்தான் இவ்வளவு தாமதம். புரிந்து கொள்ளுங்கள். நாமும் கூட 1996 தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுப்பப்பட்ட இந்த சபையும் கூட ஏன் இனியும் அந்த தகுதியை பெறவில்லை? இங்கும் நாம் தேவன் சொல்லுகிற வசனங்களை கை கொள்ளாதவர்களாக,
நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் தேவனுக்கு பிரியமற்றதாக, அவருடைய சிந்தை இல்லாதவர்களாக, அவருடைய சத்தத்தை கேட்காதவர்களாக, அவரை தரிசிக்காதவர்களாய் இருக்கிறபடியினால்தான் இந்த தாமதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. 7 உபதேசத்தினாலே கட்டப்பட்ட, 7 தூண்களினாலே சித்திரம் தீர்க்கப்பட்ட இந்த சபை ஏன் மறுரூபம் அடைய தகுதி அடையவில்லை? காரணம், நம்மில் பலர் சுவிசேஷத்திற்கு செவி சாய்ப்பதில்லை, கண்களை திறந்து பார்ப்பது கிடையாது, சிந்தனைக்கும் உங்கள் செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆக இந்த கிறிஸ்துவின் சிந்தனை, அவருடைய ஆலோசனை கைக்கொள்கிற சபைதான் மனைவியாக மாற்றப்படுவாள். புரிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனங்களே, பரிசுத்தவான்களே. உங்கள் சுய சித்தத்தை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்கள் மேல் வந்த கடமை என்பதை மறந்து விடுகிறீர்கள். கடைசி கால சுவிசேஷம் எங்கும் சுற்றித் திரிந்து அறிவிக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகிறீர்கள். அது திருச்சபையிலே நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் முடிவிலே பார்க்கிறோம். அவர்கள் ஆட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்திக் கொண்டு சுவிசேஷத்தை மறைமுகமாக அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோமே. அவர்கள் மென்மையான உயிர்த்தெழுதலை பெறும்படி காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். தலைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று, தலை சொல்லுவதை நீங்கள் கேட்கிறீர்களா என்று அதை சிந்தித்து செயல்படுவீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பூர்ண ரட்சிப்பாகிய முடிவான ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீர்கள். இல்லை என்றால் கைவிடப்படுவீர்கள் அவருடைய வருகையிலே. அதுதான் நடக்கப் போகிறது. புரிந்து செயல்பட வேண்டும். சடங்காச்சாரங்களுக்கு இங்கு இடம் கிடையாது. பூர்வீக நடவடிக்கைகளுக்கு இங்கு இடம் கிடையாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ, ஆவியானவர் சபைகளுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கிறவன் தான் பாக்கியவான். அவன்தான் ஆலயத்தில் தூணாக்கப்படுவான். அவனுக்கு தான் விடிவெள்ளி நட்சத்திரம் கொடுக்கப்படுகிறது. அவனுடைய நெற்றியில்தான் அவருடைய நாமம், தேவனுடைய நாமம், பரிசுத்த புதிய எருசலேம் என்கிற நாமம் எழுதப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சபைக்கு வருவதனாலே மனவாட்டியாய் ஆகிவிட முடியாது. இது ஏதோ ரிசர்வேஷன் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுற மாதிரி கிடையாது. கன்ஃபர்மேஷன் வேண்டும். அதான் முக்கியமான காரியம். சபையில் வருகிறவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாள் என்று நினைக்காதீர்கள். காரணம், சபையில்தான் கைவிடப்படுதல் காணப்பட போகிறது. ஒரு வயலில் இருவர் வேலை செய்யும் பொழுது ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஒருவர் கைவிடப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இருவர் திரிகை அரைத்துக் கொண்டிருக்கும் போது ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஒருவர் கைவிடப்படுகிறார் என்று பார்க்கிறோம். எல்லாம் ஒரே சம்பவம், ஒரே வேலை செய்கிறவர்கள் தான், ஒரே சபையில் இருப்பவர்கள் தான், ஒரே ஊழியர் கூட்டத்தில் இருப்பவர்கள் தான். ஐயா, தேவ வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு புத்திமான்களாய் காணப்பட்டால் நாம் அவருடைய மனவாட்டியாய் மாற்றப்படுவோம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் 67ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 50:67. 50ல 67 இல்லையா, 26 வரைக்கும் தான் இருக்கு. 50 கிடையாது. சரி, அடுத்த வசனத்தை பார்ப்போம்.
அதாவது யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 1 வாசிப்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி இந்த செய்யுங்கள் சம்பவத்தை என்றார். நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இங்கே இது எதற்காக இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட ஒரு கல்யாண விருந்திலே பங்கு கொண்டார் என்று பார்க்கிறோம். அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அங்கே அதிசயத்தை நடப்பித்தார் என்று பார்க்கிறோம். இங்கே அதாவது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே உள்ளதான ஐக்கியத்தை கெடுப்பதுதான் வலு சர்ப்பத்துடைய வேலை. காரணம், அவள் இருவரும் ஐக்கியப்பட்டு தலை சொல்வதை சரீரம் கேட்டுவிட்டால் அவருடைய வருகை வந்துவிடும். அதை தாமதப்படுத்துவதற்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இங்கே பார்க்கிறோம். இந்த முதல் அதிசயம் நடைபெற்ற இந்த கல்யாண விருந்தில என்ன நடக்கிறது? ஒரு குளறுபடி நடக்கிறது. விருந்திலே பிரச்சனை, குறைபாடு ஏற்படுகிறது. மணமகன் வீட்டாருக்கும் மணமகள் வீட்டாருக்கும் பெரிய பூதாகரமான பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் அங்க நல்வேளையாக நல்வாய்ப்பாக இயேசு கிறிஸ்து இருந்தபடியினாலே அங்கு தன்னுடைய அதிசயத்தின் மூலமாக அந்த கல்யாணம் பரிபூர்ணமாக நடைபெற்றது என்று பாருங்கள். ஆசீர்வாதமாக முன் கொடுத்த திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பின்பு கொடுத்த குறைவிலிருந்து வந்த நிறைவான திராட்சை ரசமானது, தண்ணீரிலிருந்து உண்டாக்கப்பட்ட திராட்சை ரசமானது மிகுந்த தித்திப்பாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வருகிறது. இங்கே 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 16 படி அங்கே தன்னுடைய தூதர்களோடு வந்து மணவாட்டியை சேர்த்து கொண்டு, அதைத்தான் நாம் ஆதியிலே வாசித்தோம், தன்னோடு இது முதல் இருக்க கிருபை பாராட்டுகிறார். அப்ப நாம் அவருக்கு பிரியமானவர்களாக நியமிக்கப்பட்ட புத்தியுள்ள கன்னியா இருந்தால் மாத்திரம்தான் கை கொள்ளுகிறவர்களாக, வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக, ஆலோசனையை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிற ஒரு புத்தியுள்ள மணவாட்டியா இருந்தால் மட்டும்தான் மனைவியாக்கப்படுவோம். இல்லை என்றால் நம்மோடு இருக்கிற அந்த நிச்சயதார்த்தம் நிச்சயமாக அது கேன்சல் செய்யப்படும் என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். 26, 27 வாசிக்கும் பொழுது, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மைமுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து முதல் வரிகளே வந்தது எதற்காக? சபையை ஸ்தாபிப்பதற்காக. அந்த சபையை எப்படி அவர் கழுவி சுத்திகரிக்கிறார்? தன்னுடைய சுய ரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? முதலாவது பரிசுத்தமான சபை. பரிசுத்தம் என்றால் அது தேவனுக்கு ஒப்பான பரிசுத்தம், பிழையற்றது. பிழையே இருக்கக்கூடாது. எப்படி பிழை இல்லாம இருக்கும்? ஒருத்தன் நீதிபதிக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் குற்றமற்றவன் என்று எப்படி நிரூபிக்கப்படும்? பிலாத்துவின் முன்பாக இயேசு கிறிஸ்து நிறுத்தப்பட்டார். இந்த நீதிமானை நான் தீர்ப்பு செய்கிறது இல்லை என்று சொல்லி கைகளை கழுவிடுகிற நீதிபதியை நாம் பார்க்கிறோம். அங்கே பிலாத்துவின் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லுகிறார். பிழையற்றதான, அப்ப மணவாளனாய் இயேசு கிறிஸ்து பிழையற்றவராக அங்கே நின்றது போல அவருடைய மனைவியாய் சேர்க்கப்பட இருக்கிற மணவாட்டியிலும் சட்டத்தின்படி, வேத வசனமே சட்டமாய் இருக்கிறது. ஆங்கிலத்திலே லா என்று சொல்லப்படுகிறது. நியாய பிரமாணம் என்றால் லா. அந்த சட்டத்தின்படி எந்த ஒரு பிழையற்றதான ஒரு சபையாய் இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் என்ன செய்ய போகிறார்?
லட்சக்கணக்கான சபைகள் இருக்கலாம். அந்த சபையை தான் அவர் தனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட போகிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது என்ன? மகிமை உள்ள சபையா. 3 காரியம் உங்களில் வேண்டும். முதலாவது பரிசுத்தம், இரண்டாவது பிழையற்றவளாய் இருக்க வேண்டும், குற்றம் காண்பிக்கப்படக்கூடாது, மூன்றாவது மகிமையடைய தகுதி அடைய வேண்டும், கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க எப்படி வேணுமென்றாலும் வாழலாம், அவர் இப்பொழுது வந்து விடுவார், உடனே எடுத்துக்கொள்வார் என்று பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருண்டு விட்டது என்பது போல லட்சக்கணக்கான சபைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அவைகளில் ஒருவராய் நாம் இருந்து விடக்கூடாது. நாமும் கூட அப்படித்தான். மணவாட்டியின் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி விட்டோம், ஆகியால் பேரு மாத்திரம் மணவாட்டி என்பதனாலே நாமும் சேர்த்து கொள்ளப்படுவோம் என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊழியரும் கூட. அப்படி அல்ல பிரியமானவர்களே. நீங்கள் தகுதி, 3 தகுதி உங்களுக்கு வேண்டும். பரிசுத்தம், பிழையற்றது, மகிமை அடையும் ஒரு தகுதி. 3ம் இருப்பவர்களுக்காகத்தான் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் இங்கே வாசிக்க பார்த்தோம். 1 தீமோத்தேயு 3:15 என்ன சொல்லுகிறது? அந்த வீடு, தேவனுடைய வீடு, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. The house of God is the pillar and the basement for the truth. சத்தியம் என்றால் என்ன? இந்த சத்தியம் என்பதே வார்த்தை தான், இந்த வசனங்கள் தான், இந்த 66 புத்தகங்களையும் கை கொள்கிற. அப்ப சபை என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதை விட்டு விடக்கூடாது, இதை விட்டு விடக்கூடாது. சில பேர் என்ன சொல்லுகிறார்கள்? பசுத்தாவியை பெறாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு திருப்பந்தியை கொடுத்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? அப்போஸ்தலர் தேவை கிடையாது, எல்லாரும் சபையை எழுப்பலாம், போதகரும் எழுப்பலாம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? அந்நிய பாஷையெல்லாம் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? நகை அணிந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறார்கள். சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? 5 விதமான ஊழியம் எல்லாம் தேவை கிடையாது என்று சொல்லுகிறார்கள். சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? பாவ அறிக்கை எல்லாம் தேவை கிடையாது, நாம் எதற்கு மனிதரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஒதுக்கி விடுகிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் பின்பற்ற சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு செயல்படுகிற சபைகள் ஆயிரக்கணக்கிலே பெருகி இருக்கின்றன, பெரிய சபைகளாய் இருக்கின்றன. என்ன பிரயோஜனம்? 5 காசுக்கு பெறாது. காரணம் என்ன? அந்த வீடு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரம் என்றால் பேஸ்மெண்ட், அஸ்திவாரமா இருக்கணும். இருக்கா? சபைகள் இருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் ஆராதிக்கிற இந்த சபையிலும் அப்படி சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் செயல்படாதபடி உலக நடவடிக்கைகளுக்கு, கலாச்சாரங்களுக்கு, ஜாதி வெறிகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் நீங்களும் அந்த சபையின் அங்கத்தினர் தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். சபைக்கு 20 வருஷம் வரேன்னு சொல்றாங்க, ஆனா ஜாதி வெறி அவங்கள விட்டு மாறல. தனக்கு அந்த ஜாதியில் தான், தன்னுடைய ஜாதியில் தான் பெண்ணு வேணும்னு கேட்கிறாங்க, மணமகன் வேணும்னு கேட்கிறாங்க. ஜாதியை உண்டாக்கினவன் யார்? மனிதன். தேவன் உண்டாக்கினாரா? பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியாருமே கல்யாண விருந்திலே பங்கு கொள்கிற ஒவ்வொரு அங்கத்தினர் ஒவ்வொரு ஜாதியில் உள்ளவர்களா? ஆகையால் சபையாய் ஆராதிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் மணவாட்டியாய் ஆயத்தமாகிறீர்கள் என்றால், நீங்கள் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனங்களே, அது முக்கியமான காரியமாய் இருக்கிறது. இங்கே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 11 15 வரை வெவ்வேறு விதமான அஸ்திவாரத்தின் மேல் போடுகிறார்கள். ஒருவன் கல்லை வைக்கிறான், ஒருவன் வைக்கோலை வைக்கிறான், ஒருவன் மணலின் மேல் கட்டுகிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் நாளானது விளங்கப்படும், அங்கு வெந்து புடமிடப்பட்டு அதிலே நிலை நின்றால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று பவுலடியார் சொல்லுகிறார். இன்னைக்கு சபைகள்லாம் உபத்திரவம் கிடையாது, நாங்க உபத்திரவ காலத்துக்கு முன்பாக பறந்து போய் விடுவோம். எவ்வளவு பெரிய பிதற்றல்! எக்ஸாம் இல்லாம பாஸ் ஆகி டிகிரி சர்டிபிகேட் கொடுக்க சொல்றாங்க. அது எப்படி நடக்கும்? அந்த 1 வருட கால இடைவேளை நான் பார்த்தோமே, நியமிக்கப்பட்ட
மணமகன் மகளுக்கும் இடையே அந்த திருமண காரியத்துக்கும் இடையே காணப்பட 1 வருடம் அவர்கள் செய்கைகள், நடத்தைகள், சிந்தனைகள் குற்றமற்றதாக, கற்புள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த மணவாட்டியாய் ஆயத்தமாக உயிரோடு செல்லுகிறவர்களுக்கு 7 வருட உபத்திரவ காலங்கள் கொடுக்கப்படுகிறது. அதை புரியாமல் இன்னைக்கு இயேசு வந்து விடுவார், நாளைக்கு இயேசு வந்து விடுவார் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுகிறார்கள். தானியேல் சொன்ன பிரகாரமாக. ஆகையால் தேவ ஜனங்களே, இதை உணர்ந்து செயல்பட்டு இந்த சுவிசேஷத்தை, கடைசி கால உண்மையான சுவிசேஷத்தை ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு பட்டணங்களிலும், ஒவ்வொரு மாநிலங்களிலும், கண்டங்களிலும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதற்காக ஜெபம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு விழுந்த கடமையா இருக்கிறது. அநேக ஊழியர்களை தேவன் அந்தந்த கண்டங்களை எழுப்ப வேண்டும் என்று ஜெபம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஆத்துமா மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. அநேக முழு நேர ஊழியர்கள் எழுப்பப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை. ஒவ்வொரு குடும்பத்திலும் முழு நேர ஊழியர்களை கொடுக்க நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். வாலிபர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆயிடவட அரசாட்சியிலே அதற்கான வெகுமதியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். காரணம், லேவியர் 21 13, 14 வசனங்களை வாசிக்கும் போது பிரதான ஆசாரியன் எப்படி விவாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஒரு கன்னியைத்தான் விவாகம் செய்ய வேண்டும். ஒரு விதவையையோ அல்லது கற்பு அற்றவளையோ ஒரு விபச்சாரியையோ அல்லது மறுமணம் செய்ய வேண்டியவளையோ நிச்சயமாக செய்யக்கூடாது. எபிரேயர் 4:14 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியர் என்று பார்க்கிறோம். அப்ப அதே இது அப்ளிகபிள் ஆகுமா இல்லையா? பழைய ஏற்பாட்டுல ஒன்று, புதிய ஏற்பாட்டுல ஒன்றா? பிரதான ஆசாரியனா இருக்கிறது கற்புள்ள முதல் திருமணம் செய்கிற மணமகள் தான் தேவை. அதை போல்தான் மணவாட்டியாய் ஆயத்தமாகிற சபை என்றால் அவள் கற்புள்ளவளாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை விவாகம் செய்கிறது போல உலகத்திற்கும் மற்ற பாவக்கிரியலுக்கு இடம் கொடுக்கிறவர்கள், உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், இயேசுவை பார்க்கிலும் தன் குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், தொழிலை நேசிக்கிறவர்கள், நிச்சயமாக அவர்கள் யாரா இருக்க முடியாது? தேவனுடைய பார்வையில் கற்புள்ளவர்கள் அல்ல. கற்பு என்றால் இதை எதை குறிக்கிறது? தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, விசுவாசம், பாசம், நேசம், இதைத்தான் கொடுக்கிறது. யாரை முதல் நிறுத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கையில? இயேசுவையா அல்லது உங்கள் மனைவியா, உங்கள் பிள்ளையா அல்லது உங்கள் குடும்பத்தையா அல்லது உங்கள் தொழிலையா? சற்று நிதானித்து பாருங்கள். அங்குதான் கற்பு விளங்குகிறது. இங்கு பிரதான ஆசாரியனாகிய இயேசு கற்புள்ள கன்னியாய மனைவியாய் ஆயத்தமாக்க யார் விரும்புகிறாளோ அவர்களை தான் சேர்த்துக் கொள்ள போகிறார். எபிரேயர் 6:10-20 பார்க்கிறோம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக இவர் பிரதான ஆசாரியனாய் வருகிறார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். இங்கே எபிரேயர் 2:17 பார்க்கிறோம், அவர் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமாங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர் தான், அன்பு உள்ளவர் தான். அதன் நிமித்தமாகவே குப்பையிலிருந்து நம்மை தூக்கி உயரத்திலே நிறுத்த விரும்புகிறார். ஆனால் நாமோ மீண்டும் பன்றி சேற்றுக்கு செல்வது போல அந்த சேற்றிலே உழல்வதையே தனக்கு நல்ல சுகமா இருக்குது என்று சொல்லுகிற அநேகரை திருச்சபையிலே பார்க்கிறோம். நீங்கள் ஒருபோதும் அப்படிப்பட்டவளாய் இருக்காதீர்கள். அவரை காரணம், அவர் உண்மை உள்ளவர். அதே போல நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறோம், கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறார் சபையை என்று பவுலடியார் சொல்லுகிறார். கற்புள்ள கன்னியா இருக்க வேண்டும். எப்படி? அவர் மேல் விசுவாசம், அவர் மேல் அன்பு, நேசம், வசனத்தை கை கொள்கிறவன். நான் சொல்லி இந்த வசனத்தை கை கொள்கிறவன் எவனோ அவனே கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பானவன் என்றே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? இந்த சத்தியத்தை சொன்னாக்க ஆளு வரமாட்டாங்க, என் வயிறு காஞ்சு போயிடும்,
கூட்டம் பெருசா காமிக்க முடியாதுன்னு அநேக ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். அவங்கள ஊழியக்காரங்களா? கள்ள ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். இந்த சுவிசேஷத்தை தவிர வேறு சுவிசேஷம் இல்லையே என்று அறிவிக்கிறார் பவுலடியார். இந்த சுவிசேஷத்தை தவிர வேறு சுவிசேஷத்தை அறிவிப்பவன், கை கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார் பவுலடியார். இதெல்லாம் வாசிச்சிருக்கீங்களா? ஐயால் மனவாட்டியாய் நானும் ஆயத்தமாகிறேன் என்று சொல்லுகிற திருச்சபையே, நீ யாரானாலும் சரி, தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற நீ வசனத்தை கை கொள்ளுகிறாயா? அப்போஸ்தலன் என்று சொல்லுகிற நீ வசனத்தை கை கொள்ளுகிறாயா? காலம் சமயமாயிருக்கிறது. அவருடைய மனைவியாய் நீ ஆயத்தப்பட வேண்டும் என்றால் நீ 2000 வருஷத்துக்கு முன்பாக நியமிக்கப்பட்ட நியமத்தின்படியாக இங்கே பார்க்கிறோம். ஓசியாவின் புத்தகத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம்? நித்திய ஓசையா 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நித்திய விவாதத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொண்டேன். 16ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இசி என்று அழைக்கப்படுவாய், நீ கணவன் என்று அழைக்கப்படுவாய், நான் உன் கணவன் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. தேவன் சொல்லுகிறார் இஸ்ரவேல் தேசத்தை பார். சமயம் குறைவாய் இருக்கிறபடினாலே நாம் இவையெல்லாம் சுருக்கமாய் பார்த்து விட்டோம். ஆகையால் இங்கே நாம் வாசிக்கிற பிரகாரம் மீண்டுமாய் வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 19 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆமேன். ஆகையால் தேவ ஜனங்களே, பரிசுத்தவான்களே, இதை கேட்டுக்கொண்டு என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சபையின் ஊழியர்களும் விசுவாசிகளும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கற்புள்ள கனியாய் இருந்தால் நீங்கள் மனவாட்டியாய் மாற்றப்படுவீர்கள், இல்லை என்றால் கைவிடப்படுவீர்கள். தேவன் நமக்கும் இவைகளை பின்பற்றி அவர் இரக்கமும் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க நமக்கும் கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.